என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஜெனடிக்ஸ், மாலிகுலர் ஜெனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மூலக்கூறு மரபியலில் we are going to learn about genetic code. genetic code அப்படின்னு சொல்கிறப்ப மரபணு குறியீடு என்று தமிழிலே அழைப்பார்கள். நம்ம படிக்கிற பாடம் ஜெனடிக்ஸ். ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் வேரியேஷன் இஸ் said to be genetics. பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு மரபியல் என்று பெயர். அந்த ஜெனடிக்ஸில் நம்ம ஜீனை பற்றி பார்த்துருக்கோம். பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட், பாரம்பரியத்திற்கான ஒரு அடிப்படை அலகினை நாம் ஜீன் என அழைக்கிறோம். சில டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்ச அப்புறமா we come to the genetic code. சிஸ்ட்ரான், ரெகான், மியூட்டான், எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ், ஒபெரான். இவனே சத்தியமூர்த்தி கத்தரான்னு சொல்லக்கூடாது. சிஸ்ட்ரான் the functional unit of a gene. ஜீனின் செயல்பாட்டு அலகிற்கு சிஸ்ட்ரான் என்று பெயர். ரெகான் the portion of the gene undergo recombination. மறுசேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ஜீனின் ஒரு பாகத்திற்கு ரெகான் என்று பெயர். The portion of the gene undergo mutation is said to be muton. ஜீனின் எந்த பகுதியில் திடீர் மாற்றம் நடைபெறப் போகிறதோ அதை மியூட்டான் என்று அழைப்பார்கள். 3 nucleotides which serve as a code for an amino acid is said to be codon. 3 நியூக்ளியோடைடுகளில் டிஎன்ஏவில் உள்ள 3 நியூக்ளியோடைடுகளிலே ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியானது காணப்பட்டால் அதற்கு கோடான் என்று பெயர். கோடான தமிழில் குறியீட்டு மொழி என்று அழைக்கிறார்கள். அந்த கோடான பேசிஸாக வச்சுட்டு தான் we are going to learn about this genetic code. அந்த கோடானை அடிப்படையாக கொண்டு தான் நாம் இப்பொழுது படிக்க இருப்பது மரபணு குறியீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். The coding region in the DNA is said to be exon. டிஎன்ஏவில் காணப்படுகின்ற செய்தி இருக்கக்கூடிய ஒரு பாகத்திற்கு எக்ஸான் என்று பெயர். The non-coding region is said to be intron. எந்த பகுதியில் செய்தி இல்லையோ அதை இன்ட்ரான் என்று அழைப்பார்கள். The operator gene is said to be operon. ஒரு செயல்பாட்டினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜீன் இருக்குன்னா ஒபெரான், பின்னாடி படிப்போம், ஒபெரான் கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை படிப்போம். ஸோ இதை பேசிஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெனடிக்ஸ் போகிறோம். இதில் நம்ம ஜெனடிக் கோடு போகிறதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன்ஸை பற்றி தெரியும். ப்ரோட்டீன்ஸா கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். புரதம் என்பது கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். இதை தவிர நைட்ரஜன் இருப்பா, சில பேர்கிட்ட பாஸ்பரஸ் இருப்பா, சல்ஃபரும் இருப்பா. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். நம்ம பாடியில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம்னு தெரியும். தே ஆர் நோன் அஸ் பாடி பில்டர்ஸ், உடலை வளர்ப்பவைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். புரதங்கள் என்பவை அமினோ அமிலங்களால் ஆனவை. அந்த அமினோ அமிலம் சேரும், பெப்டைடு பாண்டு வரும், டைபெப்டைடு பாண்டு வரும், பாலிபெப்டைடு பாண்டு வரும். ஃபைனலி த புரோட்டீன் இஸ் சிந்தசைஸ்ட். பெப்டைடு 2 அமினோ ஆசிட் பக்கத்தில் வருவா, பெப்டைடு பாண்ட் அதை ஜாயின் பண்ணும், அப்புறம் டைபெப்டைடு வரும், அப்புறம் பாலிபெப்டைடு வரும். ஃபைனலி த புரோட்டீன் இஸ் சிந்தசைஸ்ட். இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆனும் அப்படின்னா எந்த அமினோ ஆசிட் சேர்ந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆனுமோ அதுக்கான மெசேஜ் டிஎன்ஏல இருப்பா. The message for a particular amino acid is present in the DNA molecule. அந்த டிஎன்ஏல 3 நியூக்ளியோடைடில் ஒரு அமினோ ஆசிடுக்கான மெசேஜ் இருக்கும். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், இன்றியமையாத அமினோ அமிலங்கள். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா இன்றியமையாதனா எசென்ஷியல், நம்மள்கிட்ட கிடைக்காத அடுத்த வாழ்க்கைன்னு பார்த்துப்போம். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்ம பாடியிலேயே சிந்தசிஸ் ஆகும். இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கு பாருங்களேன், எந்த அமினோ ஆசிட் சேர்ந்து எந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணுமோ அதுக்கான மெசேஜ் டிஎன்ஏல இருப்பா. அதுக்கு பேர் தான் கோடான்னு பேர். அந்த கோடானை பற்றி எவ்வளோ கோடான்ஸ் இருக்கா அதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு லாஸ் இருக்கு பாருங்களே, அதை தான் ஜெனட்டிக் கோடுன்னு சொல்லுவோம்.
அப்போ எந்தெந்த கோடானில் எந்தெந்த மெசேஜ்லாம் இருக்க போகிறது, எந்த அமினோ ஆசிடுக்கான மெசேஜ்லாம் இருக்கோ அதை சர்டைன் லாஸ் மூலமாக ஃபார்முலேட் பண்ணி ஒரு டேப்லெட் காலம் போட்டு வச்சுருக்கா. இட் இஸ் செட் டு பி ஜெனட்டிக் கோட், மரபணு குறியீடு. அப்படின்னா என்ன சார்? இட் இஸ் த செட் ஆஃப் ரூல்ஸ் by which information encoded in the genetic material, either DNA or RNA, adhe gavaningo, it is the set of rules by which information encoded in the genetic material, either DNA or RNA, is translated into proteins. அப்ப டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் சில செய்திகள் காணப்படுகின்றன, அமினோ அமிலத்திற்கான செய்திகள் காணப்படுகின்றன. DNA and RNA is said to be the hereditary material. DNA acts as a genetic material in all living organisms except plant viruses and retroviruses. டிஎன்ஏவானது அனைத்து உயிரினங்களிலும் மரபு பொருளாக காணப்படும் தாவர வைரசுகள், ரெட்ரோ வைரசுகள் தவிர. RNA universally present in all living organisms except animal viruses. RNA என்பது அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும். பிளான்ட் வைரஸஸ் மாதிரி அனிமல் வைரஸஸில் மட்டும் இருக்காது, எக்ஸப்ஷனல் கேஸ் வேறு. அப்போ ஆர்என்ஏ எங்கே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருப்பா? ஆர்என்ஏ ஆக்ட் அஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் பிளான்ட் வைரஸஸ் அண்ட் ரெட்ரோ வைரஸஸ். அப்போ இட் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் பை விச், ரூல்ஸ் அப்படின்னா சட்டம்னு வச்சுக்கலாம் நம்ம, by which information encoded in the genetic material, either DNA or RNA, is translated into protein. அப்போ டிஎன்ஏலையோ ஆர்என்ஏலையோ ஒரு செய்தி இருக்குது, அந்த செய்தியானது புரதமாக மாறுகிறது. அதற்கான சில விதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டிஎன்ஏ ஆர்என்ஏல மெசேஜ் இருக்குன்னு சொன்னேன் பாருங்கல்ல, அதுக்கு தான் கோடான்னு பேர். தமிழில் குறியீட்டு மொழி என்று கூறுவார்கள். இந்த கோடான் இதுக்கான மெசேஜை வச்சுருக்கோம், இந்த கோடானில் இந்த அமினோ ஆசிடுக்கான மெசேஜ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டேபிள் அப்புறமா காமிக்கிறேன். இது பேஸ் புரிஞ்சுக்கணும். அப்போ ஜெனட்டிக் கோட் அப்படின்னா இட் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ், சில விதிமுறைகள், சில விதிகள். எதை பற்றி இருக்குது? விச் இன்ஃபர்மேஷன் என்கோடட் இன் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ப்ரோட்டீன்ஸ். அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏல சில செய்தி இருக்கிறது, அது புரதமாக மாறக்கூடாதுன்னா எடுத்தோன்னு புரதமாக மாறாது, அமினோ ஆசிட் தான் வருவா, அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் புரதம் வரும். அதெல்லாம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோடான் அப்படின்னு சொன்னேன். கோடான் தான் உனக்கு தெரியும், 3 நியூக்ளியோடைட்ஸ் which serve as a code for an amino acid. 3 நியூக்ளியோடைடுகளிலே ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியானது காணப்பட்டது என்றால் அதற்கு கோடான் அல்லது குறியீட்டு மொழி என்று பெயர். சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், இது வரைக்கும் 64 கோடான் கண்டுபிடிச்சிருக்கான். They reported 64 codons. அதில் 61 கோடான்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கான மெசேஜ் இருக்கும், அமினோ ஆசிடுக்கான மெசேஜ் இருக்கும். The remaining 3 codons are called the stop codons or terminating codons. இந்த நிகழ்வினை நிறுத்தி வைக்கக்கூடிய கோடான்கள் என்று அழைப்பார்கள். It is not involved in protein synthesis. அந்த 3 கோடான்களுக்கும் புரத சேர்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை, அதாவது புரத உற்பத்தியில் பங்கேற்காது, பட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுவா. இந்த 64 கோடான்ஸ் இருக்கு பற்றி ஒன்றும், இதை பற்றி ஃபஸ்ட்டு சொன்ன சயின்டிஸ்டோட பேர் ஜார்ஜ் கேமோவ்னு பேர். இந்த ஜார்ஜ் கேமோங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் 64 கோடான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி போட்டு ஒரு டேபிளை ஃபார்முலேட் பண்ணார். ஸோ அப்போ ஜெனட்டிக் கோடில் த ரோல் ஆஃப் ஜார்ஜ் கேமோவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை தவிர 3-4 சயின்டிஸ்ட் இதில் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கா. அவள் பேரை மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்சிஸ் கிரிக், இது ஏற்கனவே படித்தேன். வாட்சன் அண்ட் கிரிக்னு 2 சயின்டிஸ்ட், அவர் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா ஹர்கோபின் கொரோனா, நம்பூர்காரர். இப்போ இந்த கொரோனா கிடையாது, இது வேற வைரஸ், அவரோட பேர் கொரோனா அப்படின்னு பேர். அப்புறம் வேற என்ன முக்கியம், நிரன்பர்க்னு ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் சிவிரோ ஒகவ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். இவாலும் they contributed something to this genetic code. அப்போ ஜெனட்டிக் கோடில் ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும் செட் ஆஃப் ரூல்ஸ். எதை பற்றின ரூல்ஸ் இருக்கும், எந்த ப்ரோட்டீனுக்கான எந்த அமினோ ஆசிடுக்கான மெசேஜ் டிஎன்ஏலையோ ஆர்என்ஏலையோ இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன வார்த்தை தெரியணும்னு சொன்னேன், சிஸ்ட்ரான், ரெகான், மியூட்டான், எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ், கோடான்ஸ் அண்ட் ஒப்பெரான். கடைசியில் சத்தியமூர்த்தி வேகமாக கத்தின்னு இருக்கான், கத்தரான், நீ உன்னை கிளாஸை விட்டு ஓடுறான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த வார்த்தையை அந்த ஸ்லாங்குக்காக ஞாபகம். ஃபர்ஸ்ட் சிஸ்ட்ரான், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ ஜீன். ஜீனின் செயல்பாட்டால் அலகிற்கு சிஸ்ட்ரான் என்ற பெயர். ரெகான், த போர்ஷன் ஆஃப் த ஜீன் அண்டர்கோ ரீகாம்பினேஷன். எது
DNA மறுசேர்க்கையில் ஈடுபடுகிறதோ அந்த பாகத்திற்கு ரெக்கான் என்று பெயர். The portion of the DNA undergo mutation is said to be muton. எங்கு திடீர் மாற்றம் நடைபெறுகிறதோ அதற்கு மியூட்டான் என்று பெயர். Codon, 3 nucleotides which serve as a code for an amino acid is said to be codon. 3 நியூக்ளியோடைடுகளிலே ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியானது காணப்படும், அதை கோடான் என்று அழைக்கிறோம். வேற மாதிரி சொல்லணும்னா 3 nucleotide units coding for a single amino acid is also said to be codon. 3 நியூக்ளியோடைடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியினை பெற்றிருந்தால் அதனையும் கோடான் என்று அழைக்கலாம். The operator gene is said to be operon. ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை, ஒரு வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ், அதுக்கு பேர் ஒப்பெரான்னு பேர். The coding region in the DNA is said to be exon. DNAவில் எங்கு செய்தி காணப்படுகிறதோ அதற்கு எக்ஸான் என்று பெயர். The non-coding region is said to be intron. எந்த இடத்தில் செய்தி இல்லையோ அதுக்கு இன்ட்ரான் பேர். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது salient features of genetic code. இந்த ஜெனட்டிக் கோடோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னலாம் முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஈஸி தான், இருந்தாலும் சொல்லணும், நீ படிச்சிருப்பேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, கோடான் இஸ் அ ட்ரிப்ளெட். எந்த ஒரு கோடானை எடுத்துட்டாலும் அது ட்ரிப்ளெட்னா அதில் 3 நியூக்ளியோடைடுகள் காணப்படும். இது ஃபர்ஸ்ட் salient ஃபீச்சர்லாம். அப்போ எவ்வளோ இருக்கும்னு சொன்னேன்? 64 கோடான்ஸ் இருக்கும்னு சொன்னேன். 64 கோடான்ஸில் 61 கோடான்ஸ் கண்டைன் மெசேஜ் ஃபார் அ பர்டிகுலர் அமினோ ஆசிட். 61 கோடான்களிலே ஒரு புரதத்திற்கான, ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தி காணப்படும். The remaining 3 codons are known as the stop codons or terminating codons or nonsense codons. இந்த 64 கோடானில் 61 கோடானில் புரதத்திற்கான அமினோ அமிலத்திற்கான செய்தி காணப்படும். 3 கோடான்கள் புரத சேர்க்கையை தடுத்து நிறுத்தும். அதை ஸ்டாப் கோடான் சொல்லலாம், டெர்மினேஷன் கோடான் சொல்லலாம், நோ சென்ஸ், நான் சென்ஸ் கோடான்ஸ் சொல்லலாம். அந்த 3 பேர் ஆர் UAA. U represent uracil, A represent adenine, இன்னொரு A represent adenine. UAG uracil, adenine, guanine. UGA uracil, guanine, adenine. இப்போ பேர் என்ன சொன்னேன்? UAA, UAG, UGA. இவா 3 பேருக்கும் டெர்மினேட்டிங் கோடான்ஸ் ஆர் ஸ்டாப் கோடான்ஸ்னு பேர். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 1 codon codes for a single specific amino acid. So the genetic code is always unambiguous or specific. ஒரு கோடான்ங்கிறது ஒரே ஒரு அமினோ ஆசிடை மட்டும்தான் கோடு பண்ணணும். ஒரே கோடான் 7-8 அமினோ ஆசிட், அலனைன், ஓலைன், ஹிஸ்டடைன், சூடோ, யூடைன், ரிபோதைமடைன், லூசின், ஐசோலியூசின், அஸ்பார்டிக் ஆசிட்னு ஏகப்பட்ட அமினோ ஆசிட் சொல்லிட்டே போவேன். அவள் அத்தனை பேரும் இல்லை. இப்போ லூசன் அப்படின்னா லூசின் இல்லடா, லியூசன். லியூசின்னு ஒரு அமினோ ஆசிட் இருந்ததுன்னா அது ஒரு கோடான். அலனைன் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒரு கோடான். ஸோ ஒரு அமினோ ஆசிடை ஒரு கோடான் ஆர் ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிடை மட்டும்தான் கோட் பண்ணும். டார்கெட் ஸ்பெசிஃபிக்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே கோடான் இஸ் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். ஒரு அமினோ ஆசிடை மட்டும்தான் கோட் பண்ணும். இது கோடான்ஸ் ஆர் ஜெனட்டிக் கோட் இஸ் டீஜெனரேட். சில சமயம் இது சரியில்லை, அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது, சிதைவடையக்கூடிய நிலையில் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிட். இது பேசிக். இது எப்பயும் அது காமனாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு 20 அமினோ ஆசிட் தான் இருக்குது. அப்போ 20 கோடான் இருந்தால் போகும். Naturally, the proteins have 20 different amino acids. அப்போ 20 different amino acid இருந்தால் 20 கோடான்ஸ் இருந்தால் போகும். நம்மள்கிட்ட 64 கோடான் இருக்குது, அதில் 3 கழிச்சிடுங்க, பாக்கி 61 கோடான்ஸ் இருக்கா. அப்போ 61 கோடான்ஸுக்கு 61 அமினோ ஆசிட் இருக்கணுமே? இல்லையே. சில சமயம் என்ன ஆகும்னா some amino acid coded by more than 1 codons. சில அமினோ ஆசிடுக்கான செய்தி ஒரு 5-6 கோடானில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லியூசின், செரைன், அர்ஜினைன். பேரை பாருங்க, லியூசின், செரைன், அர்ஜினைன்னு 3 அமினோ ஆசிட் இருக்கா. இவாளுக்கு 6 கோடான் இருப்பா. 6 கோடான்லையும் ஒரே மெசேஜ் இருக்கும். ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிட்ங்கிறது அது ஓகே. ஆனால் 6 அமினோ ஆசிட் இருக்கா பாருங்களேன், 6 கோடான் இருக்கா பாருங்களேன். 6 கோடான் ஒரே அமினோ ஆசிட்டை கோட் பண்ணுறான். இதை டீஜெனரேட்டிவ், சிதைவடையக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று கூறுவார்கள். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா ஐசோலியூசின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு 3 கோடான் இருப்பான். 3 கோடான், 3 கோடான்ஸ் கோட் ஃபார் அ சிங்கிள் அமினோ ஆசிட். இது டீஜெனரேட்டிவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறான். ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல் இன் ஆல் நோன் லிவிங் சிஸ்டம். இந்த ஜெனட்டிக் கோட் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லியூசினுக்கு ஒரு கோடான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஆர்கனைசத்துலேயும் அதே கோடான் தான் இருக்கும். யூனிவர்சல், ஏற்கனவே உங்களுக்கு யூனிவர்சல் சொல்லி கொடுத்துருக்கேன். கிளைகாலைசிஸ் இஸ் அ யூனிவர்சல் ப்ராசஸ். கிளைகாலைசிஸ் என்பது அனைத்து உயிரினங்களிலும் நடைபெறும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லி கொடுத்தேன், ஜிபரலின் இஸ் அ யூனிவர்சல் பிளான்ட் ஹார்மோன். ஜிபரலின் என்பது யூனிவர்சல், அனைத்து உயிரினங்களிலும் காணப்படுகின்ற, அனைத்து உயிரினம்னா அனைத்து தாவரங்களிலும் காணப்படும். ஓ பிளட் குரூப் இஸ் யூனிவர்சல் டோனார். ஓ என்பவர்கள் அனைவருக்கும் வழங்குவார்கள். ஏபி பிளட் குரூப் இஸ் யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஏபி ரத்த வகை என்பது அனைவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல். இந்த மரபணு குறியீடு என்பது உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது. இது முக்கியமாக ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ஏயுஜி அப்படின்னு ஒரு கோடான் இருக்கா. ஏயுஜி அப்படின்னா ஏ ஃபார் அடினைன், யூ ஃபார் யூராசின், ஜி ஃபார் குவானைன் உங்களுக்கு தெரியும். இந்த ஏயுஜி இருக்கா பார்த்தீங்கன்னா இது 2 ஃபங்க்ஷனை பண்ணுவாள். ஒன்றும் ஸ்டார்ட் கோடான் அப்படின்னு சொல்லுவா. இந்த புரத சேர்க்கையை ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு கோடானாகவும் இருப்பார். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோட் ஃபார் த அமினோ ஆசிட் மெத்தியோனைன். மெத்தியோனைன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியினையும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். இதை நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எடுத்துட்டோம்னா த கோட் இஸ் ஆல்வேஸ் ரீட் இன் அ ஃபிக்ஸட் டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட வரிசையில் தான் இதை நாம் படிக்க வேண்டும். ஃப்ரம் 5' to 3' எண்ட். எப்பயும் 5' 3' டிஎன்ஏல பார்த்துருப்பேன், 3' 5' பார்த்துருப்பேன். இதை ரீட் பண்ணுறப்ப 5' 3' இதில் தான் நம்ம படிக்கணும். இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்டாப்பா. இதை வச்சுட்டு ஒரு டேபிள் போட்டால், உங்களை மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐம் நாட் டெக்னிக்கலி சவுண்ட் லைக் யூ. இந்த புக்கில் அந்த படத்தை காமிக்கிறேன். அந்த படத்தை பார்த்த அப்புறமா வில் கோ டு த போர்ட். அப்படியே இருங்கோ. இந்த டயக்ராம் பார்த்தேன்னா இட் இஸ் சம்வாட் யூஸ்ஃபுல். நீங்கள் படிச்சிருப்பேல், இருந்தாலும் அதை காமிச்சிடுறேன். 1 minute அப்படியே லைனில் இருங்கோ. அப்பா பகவானே, வெயிட்ரா தாங்க வந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஜெனட்டிக் கோடுக்கான ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்துருப்பேல் பிக்சர். அதை நான் போர்டில் எழுதுறதுக்கு டைம் வேண்டாம்னு சொல்லிட்டு போகல நான். அப்படியே பாருங்கள். திஸ் இஸ் த ஜெனட்டிக் கோடு டயக்ராம். எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பா. நான் அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த 64 கோடான் இருக்குது பாருங்களேன். இந்த 64 கோடானும் இங்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பா. ஐ ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன். 1 minute தெரியல, நான் கொஞ்சம் வெளிச்சத்தில் வச்சு காமிக்கிறேன். வெயிட் ஃபார் வைல். இங்கே பாருங்கள். இந்த 64 கோடான்னு சொன்னேன் பாருங்களேன். இந்த 64 கோடானும் 1 minute. என் மூஞ்சி பயமாக இருக்கும். இங்கே பாருங்க. இதுதான் இந்த 64 கோடானுக்காக காமிச்சது. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், போர்டுக்கு வருவோம். அது புக்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பேன். இப்போ போர்டில் நம்ம பார்க்க போகிறது நான் சொன்னதை உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன், கொஞ்சம் தெரியணும். ஜெனட்டிக் கோடுனா என்ன, நீ படிக்கிறப்ப நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். It is a set of rules by which information encoded in genetic materials translated into proteins by living cells. அனைத்து உயிருள்ள செல்களிலும் டிஎன்ஏல இருக்க செய்தியானது புரதமாக மாறுவதற்கான சில விதிகள் அடங்கியது. அதை தான் ஜெனட்டிக் கோட்னு சொல்லுவா. கோடானை பற்றி சொன்னேன். 3 nucleotides which serve as a code for an amino acid is said to be codon. 3 நியூக்ளியோடைடுகளிலே ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியானது காணப்படும். அதைத்தான் நாம் கோடான் என அழைக்கிறோம். ஜார்ஜ் கேமோ அப்படிங்கிறவர் தான் 64 கோடான்ஸ் இருக்கிறத ப்ரப்போஸ் பண்ணார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரான்சிஸ் கிரிக் போட்டிருக்கேன். அப்புறம் கொரோனா சொல்லியிருக்கோம், நிரன்பெர்க் சொன்னேன், அண்ட் சிவிரோ ஒகாவ். இந்த சயின்டிஸ்ட் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்படியே இந்த இடத்துல ஜாலியாக வாங்கும். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட். இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. சிலது நீட் படிக்கிறவா தியரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை காமிக்கிறேன். கோடான் இஸ் அ ட்ரிப்ளெட். 64 இருக்குன்னு சொன்னேன். 64 கோடானில் மெசேஜ் இருக்கும். 3 கோடான் இஸ் செட் டு பி த ஸ்டாப் கோடான்ஸ் ஆர் டெர்மினேட்டிங் கோடான் சொன்னேன். UAA, UAG அண்ட் UGA. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் 1 கோடான் codes for a single specific amino acid and ambiguous specific, target specificனு சொல்கிற மாதிரி இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சில சமயம் டீஜெனரேட்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா 6 different codons are present for leucine, serine and arginine and 3 specific codons for isoleucine. இதெல்லாம் அது சிதைவடைகிறது என்று கூறுகிறார்கள். யூனிவர்சல் இன் ஆல் லிவிங் சிஸ்டம்ஸ். எல்லாத்துலேயும் இது காமனாக இருப்போம். 1 or 2 exceptional cases may seem. Then 5th point பார், AUG has a dual function சொன்னேன். மெத்தியோனைனுக்கு அவள் கோட் பண்ணுவா. அதே மாதிரி ஆக்ட் as a start codon. இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார்கள். அதை எப்படி ரீட் பண்ணணும்னு சொன்னேன். It should be in 5', 3' directions. இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் உங்களுக்கு ஜெனட்டிக் கோடை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த ஜெனட்டிக் கோடில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த கோடான்கிற டேர்ம் தான் ரொம்ப முக்கியம். குறியீட்டு மொழி என்ற தமிழிலே அழைக்கப்படும் 3 நியூக்ளியோடைட்ஸ் which serve as a code for an amino acid is said to be codon. 3 நியூக்ளியோடைடுகளிலே ஒரு அமினோ அமிலத்திற்கான செய்தியானது காணப்படுகிறது. அதைத்தான் கோடான் என்று அழைக்கிறோம். இதுதான் நம் உடலில் புரதச் சேர்க்கையை கட்டுப்படுத்துகிறது. இதில் ஏதாவது திடீர் மாற்றம் நடந்தால் if any mutation takes place in this codon, sometimes it is lethal. இறப்பினை கூட தோற்றுவிக்கும் திறனை பெற்றது. அதை பற்றி என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் a lot. Thank you.